வெல்கம் டு சமையல் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ எண்டில் ஒரு போனஸ் டிப் இருக்கு. இதற்கு தேவையான பொருட்கள் ஹோல் கரம் மசாலாஸ் எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 4, மீடியம் சைஸ் தக்காளி 3. வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 50 ml தயிர் எடுத்துக்கோங்க. 1.5 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. மஷ்ரூம்ஸை நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ண மஷ்ரூம்ஸை பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் அதில் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயும் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஃப்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டுலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரியாணி செய்யும்போது எப்போவுமே வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிய பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம இதில் மசாலாவை ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ண உடனே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. மஷ்ரூமை 2 நிமிஷம் லெமன் ஜூஸ் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்க கிருமிகள் எல்லாம் போயிடும். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க 200 கிராம் மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இந்த கப்பில் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இதே கப்பில் 3 கப் தண்ணி எடுத்துக்க போகிறேன். குக்கரில் செய்யும்போது தண்ணி கரெக்டாக வச்சாதான் நமக்கு அரிசி நல்லா நீளமாக கிடைக்கும். நான் 2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் அரைச்ச தண்ணியை வீணாக்காமல் அதிலிருந்து 1 கப் தண்ணியும் இதில் நான் ஆட் பண்ணிக்கினேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பு தான் நம்ம உடம்புக்கு எப்போவுமே நல்லது. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க 1.5 கப் அரிசியை சேர்த்துக்கணும். அரிசி ஆட் பண்ணும்போது ஒரே இடத்துல போடாமல் நல்லா சுற்றி படுற மாதிரி போடுங்க. லைட்டாக கொதி வரும்போது மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மெதுவாக கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நம்ம மஷ்ரூமோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். மஷ்ரூம் நமக்கு அயன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. பாடி இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது.
நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை கம்மியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அதனால் மஷ்ரூம்ஸை நீங்களும் உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடணும். 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணக்கூடாது. இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுடணும். 20 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை திறந்து பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான மஷ்ரூம் தம் பிரியாணி கிடச்சிருக்கும். நம்ம குக்கரில் செஞ்சாலும் நம்ம அரிசி கொஞ்சம் கூட குழஞ்சிருக்காது. நான் சொன்ன டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் மஷ்ரூம் தம் பிரியாணி ஹோட்டலில் செய்கிற மாதிரி சூப்பராக கிடைக்கும். நம்ம எப்போவுமே சாதத்தை சைடில் இருந்து தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அரிசி உடையாமல் நல்ல நீட்டாக கிடைக்கும். இந்த மஷ்ரூம் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.